10 நிமிஷத்துக்கு வளவலன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல. வெல்கம் டு நம்ம ஒரு 2K பொண்ணு யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீட்டில் ஒரு 9 வருஷமாக இருக்கான். 9 வருஷமாக இருக்கிறேன்னு சொன்னது வந்து வாத்து. நம்மக்கிட்ட ஒரு 7 ஆடு இருக்குது. 7 ஆடில் வந்து பார்த்திங்கன்னா 3 தாய் ஆடுங்க இருக்குது. இன்னும் இப்போ குட்டி தான் 2 பசங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்து புதுசாக. அப்புறம் இன்னும் 2 பொண்ணுக்குட்டி இருக்குது. ஒன்று வந்து குட்டி சின்னதாக தான், ஒரு 10 நாளுக்கு குட்டி, அது ஒன்று இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டை வளர்க்குறதுல சுத்தமாக இருக்கணும். தண்ணியாகவே இருக்கக்கூடாது. ஆடு இருக்கிற இடத்துல அதோட இந்த ரெஸ்ட் ரூம்லாம் போகிறாங்கல்ல, அதெல்லாம் தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்கணும். கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். அவங்க மூஞ்சிக்கிட்ட பின்பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உனி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆடுகிட்ட வந்து உனி இருந்துச்சுனாலே ஆடு இழைச்சி போயிடும். அது வந்து ஒரு மெயினான விஷயம். இவளுக்கெல்லாம் ஏகப்பட்ட உனி வந்த புதுசில். இவளும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, இன்னும் குட்டி போடல. இவளுக்கும் நிறைய உனி இருந்துச்சு. அதுக்கு மெடிக்கலில் போயிட்டு பயிராக இருக்குது, சினையாக இருக்குதுன்னு கேட்டு ஒரு நல்ல உனி மருந்தாக வாங்குங்க. இல்லைனா குட்டி போட்ட பரமாச்சும் உனி மருந்து போட்டு விட்ருங்க. இது வந்து கெடா குட்டி, இந்த கூண்டு ஓரமாக இருக்கிறது. இன்னொன்று இதுவும் மாதமாக இருக்குது. இந்த ஜனவரி மந்த்துக்குள்ளே ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே குட்டி போட்டிருப்பா. அவளும் என்ன குட்டி போடுறா, அவளோட வீடியோவும் எடுத்து போடுறேன். இவளுக்கு வந்ததுலேருந்து குட்டியிலேயே எங்ககிட்ட இருக்கா. ஒரு 3 மாதத்து குட்டியே இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ 6வது மாதம் மாதமாக இருக்கிறேன். அவ்வளோதான், குட்டி போட்டுருவேன். அந்த வீடியோவும் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டுக்கு எப்படி சுத்தமான தண்ணி வைங்க. கெடா குட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, இந்த தீவனம் அதெல்லாம் வைங்க. அதேமாரி மாதம் ஒருக்கா இல்லைனா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருக்காவாச்சும் லிவர் டானிக் கொடுத்துருங்க. அப்போ தான் குட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வரும். இல்லைன்னா இந்த கால்நடை இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஃப்ரீயாக பார்ப்பாங்களே கவர்மெண்ட், அந்த இடத்துல போய் கேளுங்க. அது நல்லாவே பார்க்குறாங்க. உங்கள் சுற்று வட்டாரத்தில் சுற்றியும் கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இல்லைனா கூகுள் மேப் அந்த மாதிரி எதாச்சும் போட்டு பாருங்கள். இவனுங்களையும் கூட்டிகிட்டு போகணும். விஜய் பைரவ் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இவங்களுக்கு 6 வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குட்டியாகவே இருக்கிறாங்க. டிவார்மிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, குட்டி வந்து எப்பயும் அப்பப்போ புழுக்கு போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட்டி விட்ருங்க. ஏன்னா அதுங்களுக்கும் வலிக்கும். அதே மாதிரி கோணு சாக்கு போட்டு விட்ருங்க. கோணு சாக்கு போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டும் கிடைக்கும். இந்த பனி டைம்லலாம் சுற்றியும் மரவு கட்டுங்க. பனி ஓவராக அண்டை விடாதீங்க. ஒரு 10 மணி வெயில் வர டைமில் வந்து பிடிச்சி வெளியே கட்டுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஆடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், டேக் கேர் பண்ணி. அந்த ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக கட்டி வைங்க. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்கும். அதனால் குட்டி விசிறிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த ஆட்டை மட்டும் நம்ம தனியாக டேக் கேர் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் பார்த்துக்கணும். அவங்களெல்லாம் வந்து பச்சை தண்ணி வைக்கணுன்னா பச்சை தண்ணியும் குடிக்க மாட்டாங்க பனி டைமில். கொஞ்சம் கூழ், சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் வச்சு பாருங்கள். அப்போ தான் அவங்களாம் சாப்பிடுவாங்க. பொண்ணு குட்டிங்களுக்கெலாம் வந்து அதிகமாக கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் மட்டும் கொடுங்க. ஏன்னா வந்து அதுங்கெல்லாம் கொழுப்பு வந்து அதோட கர்ப்பப்பையில் வந்து கொழுப்பு அடைச்சிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக கொடுங்க. இந்த கொள்ளு அதெல்லாம். அதுவும் அப்போல்லாம் கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணிடுங்க. 1 மந்த்துக்கு முன்னாடிலாம். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க. நான் இதை மெயின்டைன் பண்ண வரைக்கும் எனக்கு இவ்வளோ தான் தெரியும். நம்பர் 1 உனி இல்லாமல் பார்த்துக்கணும். நம்பர் 2 தீவனம்லாம் ஒவ்வொரு ஆட்டுக்கு செட் ஆகும், ஒவ்வொரு ஆட்டுக்கு செட் ஆகாது. அதுங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து கொடுங்க. இல்லைனா வயிறு வந்து கழிச்சல் ஏற்படும். அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும் அப்புறம் தேத்துறதுக்கு. அது ஒரு விஷயம். அப்புறம் நல்ல மருந்தாக பார்த்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மருந்தாக உங்களுக்கு எந்த மருந்து செட் ஆகுதோ அதை பார்த்து கொடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மருந்து யூஸ் பண்ணுறேன். அது அதுங்களுக்கு செட் ஆகுது. தண்ணி சுத்தமாக வச்சுருங்க. முக்கியமாக பார்த்துக்கோங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. ஈரெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா குழம்பும் ஊறி போயிடும். அது ஒரு மெயினான விஷயம். ஃபுட்டு வந்து நல்லா தட்டு கொடுக்குறீங்களா, சரி அதை கண்டினியூ பண்ணுங்க. மேய்ச்சல் ஆடுனா அதுங்களுக்கு வேறு மாதிரி கண்டினியூ பண்ணணும். அதுங்களுக்கு இதெல்லாம் தேவையே படாது. அவங்க ஏன்னா எல்லாமே சாப்பிட்றேங்க. முக்கியமாக ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தலை வெட்டிட்டு வந்து கட்டி போடுறீங்கன்னா இந்த பூண்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கூடாக இருக்கும் பாருங்கள், ஒயிட்டாக, அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பனி டைமில் மறைவு கட்டிக்கோங்க. இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இல்லை இதெல்லாம் தெரியல அப்படி பனியிலே போட்டு வச்சுட்டு இருந்தீங்க, தலை வீக்கம் வந்துடும் ஆட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இங்கே ஒருத்தன் ராடி பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ப்ரௌனி. நான் வீடியோ எடிட் பண்ண விடாமல் பார்த்துட்டு இருக்கான். அவனையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் இந்த வேஸ்ட்டு இப்போ நினைக்காதீங்க, ஆட்டாம்புழுக்கையெல்லாம் கோழி இருந்துச்சுன்னா நாட்டுக்கோழியோ சிறுவடை கோழியோ, கோழிங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்டாம்புழுக்கையெல்லாம் போடுங்க, சாப்பிடும். சந்தடி சாக்கில் இங்கே ஒருத்தன் விளக்குமாறு பிடிச்சி பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு டிவார்மிங் பண்ணோம், அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதே மாதிரி இந்த பினாயில் பாட்டில் அதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் வைங்க. ப்ரௌனி ப்ரௌனி குட்டி இந்த 10 வருஷமாக இந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் ஹலோ மிஸ்டர் டிங் டிங், அது என்னதுடா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தெரியாத விஷயத்தை எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.